இப்பொழுது கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். உங்களை எத்தனை பேர் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க பாஸ்டர் நாங்கள் ரொம்ப ஆவலாக வந்திருக்கிறோம், அப்படி இருக்கீங்களா பாஸ்டர்? சீக்கிரமாக முடிச்சு அனுப்புனீங்கன்னா வீட்டில் போய் சமையல் பண்ணலாம். கறி இன்றைக்கி ஒரு நாள் தான் கொஞ்சம், அதுவும் இந்த மனுஷன் கறியை செய்ய சொல்லியிருக்கிறாரு, அதை செஞ்சு முடிக்கணும், எனக்கு அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியா? இல்லை கர்த்தருடைய வார்த்தை கேட்க நான் உற்சாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்க நல்லா சத்தமாக இல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். நீங்கள் உங்களுடைய வாஞ்சைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாவரும் கண்களை மூடி ஜெபித்து தேவ வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்குடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம். உடைய சமூகத்தில் நம்முடைய வசனம் ஆண்டே அது தொனிக்கட்டும், உம்முடைய சத்தம் அது தொனிக்கட்டும். உடைய பிள்ளைகள் செவிகளில் ஆண்டே கர்த்தருடைய வார்த்தையாய் அது இருதயத்தில் தங்கத்தக்கதாய் மாறட்டும். தேவன் இடைபடுவீராக. நாமத்துக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமாக இந்த மாதம் ஜெபம் மற்றும் வேதம் இதை முக்கியப்படுத்துகிற ஒரு மாதமாய் நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். ஜெபம் என்பது தேவனிடத்திலிருந்து வெறும் இந்த உலகத்தின் தேவைகளை பெற்றுக்கொள்வது மாத்திரம் ஒரு ஜெப வாழ்க்கை அல்ல. நமக்குள் தெய்வீக சுபாவங்களும் நமக்குள் தேவனுக்கு அடுத்த நன்மையான காரியங்களும் நமக்குள் பெருகுவது தான் உண்மையான ஜபஜீவியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கரங்களை உயர்த்த இல்லையா சொல்லுங்கள். ஒரு மனிதன் அதிகமாக ஜெபிக்கிற ஒரு மனுஷன் அப்படின்னா அவர் எவ்வளோ காரியத்தை ஜெபம் பண்ணி பெற்றிருக்கிறாரு. அவர் வீடு வாங்கிட்டார், அது வாங்கிட்டார், இது வாங்கிட்டார். இது அல்ல ஜெபத்தின் முன்னேற்றம். ஒரு மனிதனுக்குள்ளாய் ஜபஜீவியம் நல்ல முன்னேற்ற பாதையில் போகுதுன்னா அவர் எந்த அளவுக்கு மாற்றம் அடைந்திருக்கிறார், அவருக்குள்ளாய் எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் மாறி இருக்குது. ஐயோ அந்த மனுஷன் முன்னாடி மாதிரி இல்லை, நல்ல பொறுமையாயிட்டார், கோவப்படாமல் ஆயிட்டார். அப்படி அநேக ஸ்பாவ மாற்றங்கள் நமக்குள்ளாய் கொண்டு வருவது தான் ஒரு ஜபஜீவியம். தேவனோடு இருக்கிற ஒரு மனுஷன் தேவனைப் போலவே என்ன பண்ணுறாங்க, மாறிக்கொண்டே இருக்கிறோம். எப்படி நம்ம பார்க்குறோம், ஒரு காந்தத்தோடு இருக்கிற ஒரு இரும்பு அந்த காந்த தன்மை உள்ளதாய் அந்த இரும்பு மாறிடும். ஒரு காந்தத்தோடு ஊக்கு இதெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு நாள் கழித்து அந்த ஊக்கெல்லாம் எடுத்திங்கன்னா அந்த ஊக்கு என்ன பண்ணும், காந்தத்தை போல் மற்ற இரும்புகளை ஈர்க்கும். அதே போல தான் தேவனோடு இருக்கிற ஒரு மனுஷன் தேவனைப் போலவே தன்னுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றிலும் அவன் மாற்றம் அடைகிறான். கர்த்தர் தருகிற அத்தகைய மாற்றங்கள் நம்மிலே உருவாவதற்கு இந்த மாதத்தில் அதிகமாக நாம் இடம் அளிக்கணும். விசேஷமாக அப்படிப்பட்ட நன்மையான மாற்றங்களுக்குள் நம்மை அனுமதிக்கிற அநேக செய்திகளை இந்த மாதத்தில் நாம் கேட்டுக்கொண்டே வருகிறோம். அதையும் குறிப்பாக இந்த மாதம் இந்த வருஷத்தின் முதலாவது மாதமாக இருக்கிறதுனால அந்த வாக்குத்தத்தத்தை சார்ந்து அநேக செய்திகள் நம்மை வந்து கொண்டே இருக்கிறது. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படியாக கர்த்தர் இந்த ஆபிரகாமுக்கு தந்த இந்த நிகரற்ற அந்த ஆசீர்வாதம் இதை நமக்கு உரிமையாக்க நமக்குள் எப்படிப்பட்ட மாற்றங்களை தேவன் எதிர்பார்க்கிறார் என்று அநேக காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்திலும் கூட தேவனால் பாராட்டை பெற்ற ஆபிரகாமுக்கு கிடைத்த ஒரு வெகுமதியாய் இந்த வாக்குத்தத்தத்தை அறிமுகப்படுத்தினோம். அந்த ரீதியில் தேவனுடைய பாராட்டு அநேக காரியங்களில் இருந்தாலும் ஆபிரகாமை கர்த்தர் இன்னொரு வார்த்தை சொல்லி பாராட்டுகிறார். அதை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 18வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, வாசிக்கலாம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இங்க பார்க்கிறோம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். இங்க பார்க்கிறோம், ஆபிரகாமுக்கு கர்த்தர் தந்த அந்த ஆசீர்வாதத்தின் அடிப்படை அந்த ஒரு வார்த்தையை நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். ஆபிரகாமுக்குள் காணப்பட்ட அந்த கீழ்ப்படிதல் இன்னைக்கு இந்த வாலிபர்களை முக்கியப்படுத்தத்தக்கதான இந்த வாரத்திலும் கூட இந்த கீழ்ப்படிதல் என்பதை எல்லாரும் கற்றுக்கொள்ள போகிறோம்.
இந்த நாட்களில் அதிகமான வாலிபர்களுக்குள்ளா இருக்கிற பிரச்சனைனா கீழ்ப்படிதல் இன்மை. இந்த உலகத்தில் அநேக பிள்ளைகள் நம்ம பார்க்குறோம். அநேக பெற்றோர் சொல்கிறேன், பாஸ்டர் கீழ்ப்படியவே மாட்டேங்கிறாங்க, பாஸ்டர் கீழ்ப்படிதலே இல்லை, சொல்லு பேச்சே என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி அது மாதிரி கீழ்ப்படியாத ஒரு உலகத்தை நாம் பார்க்குறோம். ஆனால் கீழ்ப்படிதலுக்குள் இருக்கிற ஆசீர்வாதத்தை வேதம் நமக்கு முக்கியப்படுத்துகிறது. அந்த ரீதியில் யாக்கோபு 4:7 பார்க்குறோம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு என்ன செய்யுங்க, எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஒரு கீழ்ப்படிதலுக்குள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்றால், முதலாவது ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற பிசாசனுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றப்படுகிறான். நம்முடைய வாழ்க்கையில் வியாதியை கொண்டு வருகிற பிசாசு, நம்முடைய வாழ்க்கையில் நஷ்டத்தை கொண்டு வருகிற பிசாசு, நம்முடைய வாழ்க்கையில் சாபத்தை கொண்டு வருகிற பிசாசு, நம்முடைய வாழ்க்கையில் குறைவை கொண்டு வருகிற பிசாசு, இப்படிப்பட்ட பிசாசு நம்முடைய எல்லைகளை விட்டு கடந்து போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை நாம் பார்க்க முடியும். அதற்கு அடிப்படையாய் அந்த நிருபத்தில் யாக்கோபு எழுதின நிருபம் 4:7 சொல்லப்பட்டிருக்கு, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்னைக்கு நம்முடைய எல்லைகள்ல இருந்து பிசாசின் வல்லமை முழுவதுமாய் அது செயலிழந்து போகணும்னா நாம் தேவனுக்கு தொடர்ந்து கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியம். ஆதியாமத்தின் புஸ்தகத்தில் நம்ம ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை அதிகமாய் பார்க்க முடியுது. முதலாவது ஆண்டவர் முதலாவது ஆபிரகாமை தேவன் அழைக்கும் பொழுது அவர் எப்படி கீழ்ப்படிந்தார் என்பதை ஆதியாமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்த ஆபிரகாமை பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அதாவது விட்டு புறப்பட்டு போ. ஆண்டவர் என்ன சொல்றாரு, விட வேண்டியதை விடு. எதெல்லாம் விடு, உன் தகப்பன் வீட்டை, உன் இனத்தார எல்லாத்தையும் விட்டு புறப்பட்டு போ. இன்னைக்கு நல்லா நம்ம யோசிக்கணும். இந்த இடத்துல ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் எப்படிப்பட்டது அப்படின்னா, தன்னுடைய சுய திட்டத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு கீழ்ப்படிதலை இங்கே பார்க்க முடியுது. இங்கே நல்லா யோசிச்சு பாருங்கள், நமக்குள்ளார நிறைய திட்டங்கள் யோசனைகள் நமக்குள் ஓடிக்கிட்டு இருக்கும். இன்றைக்கி அந்த திட்டத்துக்கு மாறாய் ஒரு சம்பவம் ஒரு காரியம் நடக்கும் பொழுது அது நம்ம யாராலையுமே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு நீங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக கொடைக்கானல் டூர் போகலான்னு எல்லோரும் பரபரப்பாக கிளம்பிட்டு 3 மணிக்கே எந்திரிச்சு எல்லாம் புளி சாதத்தை கட்டு, அந்த சாதத்தை கட்டு, கேபுக்கு புக் பண்ணு அப்படின்னு கொடைக்கானல் டூருக்கு பரபரப்பாக வீடே எப்படி இருக்குது, ஒரு விழா கோலமாக இருக்குது. கேபும் வந்துருச்சு, எல்லாம் ட்ரெஸ்ஸு கிஸ்ஸெல்லாம் போட்டு, அம்மா இதை எடுத்தீங்களா அதை எடுத்தீங்களா, வாட்டர் பாட்டில் இங்கே இருக்குது அங்கே இருக்குது, எல்லாத்தையும் கொண்டு போய் வை. பொண்ணு கேபில் கொண்டு போய் எங்கள் டிக்கியை திறந்து எல்லாம் வச்சாச்சு. ஏறி உட்காரும் போது ஒரு ஃபோன் வருது. ஊரில் இருக்க ஒரு பாட்டி இறந்துட்டாங்க. அது பெரியவர்கள் கூட அது பெரியதாக தெரியாது. ஆனால் அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, இப்போ போயா பாட்டி சாகணும், ஒரு 2 நாள் கழித்து இது பண்ணக்கூடாது. அப்போ அவங்களுடைய மனநிலை என்ன, நாம் நினைத்த ஒரு திட்டம் ஒரு என்ஜாய் மூடில் இருக்கும் பொழுது இப்படியா எல்லாத்தையும் கேன்சல் பண்ண, எல்லாத்தையும் கட்டின புளிசாரெலாம் ஏடு எல்லாத்தையும் இப்போ அங்கே போகும்போது கூட வழியில் ட்ரெயினில் சாப்பிட்டுக்கலாம் தூக்கு அப்படின்னா பிள்ளைகளுக்கு என்ன திடீர் ஒரு மாற்றம் வரும்போது நம்ம அப்படியே என்ன ஆயிடும், சோர்ந்து போயிடும். இதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக திட்டங்கள் அது அப்படியே மாற்றப்படும் பொழுது, நாம் நினைத்தபடி நடக்காத பொழுது, நிறையா காரியங்கள் நான்லாம் நினச்சேன் எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கும், இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கும், அப்படி போவோம், பைக்கில் உட்காந்து இப்படி போவோம், அப்படிலாம் நிறையா கற்பனை நம்மளுக்கு ஓடி இருக்கும். நமக்கு வாழ்க்கை துணை அமைகிறதெல்லாம் அதான் சொல்லுவாங்க, உலகத்தின் மனுஷனே சொல்கிறான், திருமணம் எங்கே நிச்சயிக்கப்படுதான், சொர்க்கத்தில். அதுவும் மனைவி அமைவதெல்லாம் என்னவா, இறைவன் கொடுத்த வரமா. அப்போ வேதமும் சொல்லுகிறது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். அப்போ வாழ்க்கை துணை அந்த விஷயங்களில் கூட நமக்கு எப்படி இருக்கும், நான் நினச்சதெல்லாம் வேறு,
ஆனால் நடந்ததெல்லாம் என்னது வேற. அப்படி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் தேவன் அவர் நன்மையான திட்டங்களை நமக்காக வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தல் எலியா சொல்லாமா. அப்போ பார்க்குறோம், நம்முடைய திட்டத்திற்கு மாறான செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்தாலும் அதன் மத்தியிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். ஆபிரகாமுடைய இத்தகைய கீழ்ப்படிதலை புதிய ஏற்பாட்டிலையும் எபிரேயர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே பழைய ஏற்பாட்டில் கூட அங்கே கீழ்ப்படிந்தார் என்கிற வார்த்தை வரலை. அதே சம்பவத்தை கீழ்ப்படிதலுக்கு அடையாளமாக புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். அதை வாசிங்க பார்க்கலாம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து போகும் இடம் இன்னதென்று தான் எங்க போறோன்ற இடம் கூட தெரியலங்க, என்னதென்று அறியாது இருந்த பொழுது அறியாமல் புறப்பட்டு போன எங்க போறோனே தெரியல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல், ஆபிரகாமுடைய இத்தகைய கீழ்ப்படிதலை பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைப்பதற்கு மாறாய் விகற்பமான சில சூழ்நிலைகள் நடக்கும் பொழுது நாம் தேவனை விட்டு சற்று தூரம் போயிடுறோம். இப்படி ஆயிடுச்சு, நான் நினச்சது ஒன்று ஆனால் நடந்தது ஒன்று. அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆயிடுது, ஜெபம் குறைஞ்சிருது, கொஞ்சம் ஆலயத்துக்கு வர்றது குறைஞ்சிருது, அப்புறமேல் என்ன ஆயிடுது, கர்த்தரை ஆராதிக்கிறது குறைஞ்சிருது, நம்முடைய தனிப்பட்ட தேவனோடு இருக்கிற உறவு குறைஞ்சிருது. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய திட்டங்களுக்கு மாறாய் ஒரு புறம் தேவன் இயக்குகிற ஒரு திட்டம் இருந்தாலும் அதற்கு முழுவதுமாய் விட்டு கொடுத்து கீழ்ப்படிந்த ஆபிரகாமை பார்க்கிறோம். இன்றைக்கி நாம் தேவ திட்டத்திற்கு நம்மை அர்ப்பணிப்பதனால நாம் பெருசாக எதையும் இழந்து போவது இல்லை. கர்த்தர் நமக்கு பெருக்கமான நன்மைகளை தர வல்லவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தல் எலியா சொல்லாமா. எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் வேண்டுவதற்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம் அந்த வார்த்தையை. எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய பார்க்கிறோம். வல்லமையின்படி இன்னைக்கு பார்க்கிறோம். நம்ம நினைக்கிறத விட இன்னைக்கு நீங்க நினைச்சிருப்பீங்க, எனக்கு இப்படி ஆகணும்னு நினைச்சேன் பாஸ்டர், அப்படி அதை விட அதிகமாக தான் கர்த்தர் உங்களை குறித்து ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். நீங்க போட்ட திட்டத்தை விட தேவன் உங்கள் மேல் வைத்த திட்டம் அது மிகவும் பெரிது. இன்னைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அதே இடத்துல இருந்து அவர் போட்ட திட்டத்தின்படி இருந்திருந்த வாழ்க்கையை காட்டிலும் தேவ திட்டத்தின்படி அவர் இணங்கி செயல்பட்ட இப்படிப்பட்ட வாழ்க்கையின் மேன்மை அது உலகத்தில் யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு மேன்மை. கரங்களை உயர்த்தல் எலியா சொல்லாமா. இன்றளவும் அவர் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லத்தக்க உயர்ந்த ஒரு இடத்துல இன்றைக்கு இடம் பெற்றிருக்கிறார்னா அதற்கு அடிப்படை இந்த கீழ்ப்படிதல். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு உகந்த கீழ்ப்படிதல் என்பது அது மிகவும் கடினமானதாக இருக்கும். அது நம்முடைய திட்டத்தை உடைக்கக்கூடியதாக இருக்கும். அது நம்முடைய மைண்டில் இருக்கிற பிளான் எல்லாத்தையும் தகர்க்கக்கூடியது போல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய திட்டம் உங்களுடைய திட்டங்களை விட அது மேலான திட்டம் என்பதை மறந்து விடாதீங்க. கரங்களை உயர்த்தல் எலியா சொல்லாமா, சத்தமால் எலியா சொல்லாமா. தேவனுக்காக அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலோடு வந்த ஆபிரகாம் ஓட்டாண்டி ஆகலை, வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாய் மாறத்தக்கதா கர்த்தர் பெருக தான் பண்ணார், ஆசீர்வாதமாக தான் வச்சார். கரங்களை உயர்த்தல் எலியா சொல்லாமா. ஆபிரகாமின் நாட்களில் 2 நம்பர் 1 பணக்காரங்க. இங்கிட்டு பார்த்தா யோபு ஒரு ஊரில் ஊட்ஸ் தேசத்தில், இங்கிட்டு பார்த்தா ஆபிரகாம். 2மே கர்த்தருடைய பிள்ளைங்க, டாப் லிஸ்ட்டில் இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம இந்திய தேசத்தில் பார்க்குறோம், அதானி அவங்க நல்ல ஒரு இந்தியாவில் ஒரு பெரிய பணக்கார லிஸ்ட்டில் இருக்கிறது போல் சீமான் ஆபிரகாமை கர்த்தர் சீமானாக மாற்றினார், சாராளை கர்த்தர் சீமாட்டியாக மாற்றினார். கரங்களை உயர்த்தல் எலியா சொல்லாமா. இன்றைக்கி தேவனுக்காக கீழ்ப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வரும். ஆனால் அதற்கான நாட்கள் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். கரங்களை உயர்த்தல் எலியா சொல்லாமா. அங்கே பார்க்குறோம்,
கர்த்தர் யோபுவின் புஸ்தகத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் நமக்காக என்ன செய்வாரா செய்வார். ரிசர்ச் பண்ணி பார்த்தா கூட எப்படி இது வந்துச்சுன்னு தெரில, அந்த அளவுக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணியே முடியாத அதிசயத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவர். நாம் அவரை எந்த அளவுக்கு நம்புகிறோம், ஆபிரகாம் அந்த அளவுக்கு அவர் மேலே விசுவாசத்தை வைத்து கீழ்ப்படிந்தார். இன்னைக்கு தேவன் நம்மை அப்படிப்பட்ட தேவ திட்டத்துக்கு விட்டு கொடுக்க தேவன் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த தேவ திட்டம் ஆதாம் இருந்த நாட்கள்லேயே கர்த்தர் வச்சிருந்தாராம். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்கன்னா, உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உன்னதமானவர் ஜாதிகளுக்குள் சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதா சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். சர்வ ஜனங்களுடைய எல்லைகளை அப்பயே திட்டம் பண்ணி வச்சாராம். எப்ப? ஆதாம் நாட்கள்லையே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அநேக திட்டங்களை வச்சிருக்கிறார். இன்னைக்கு உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளாக நீங்க பார்க்கல. ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, உங்கள் பிள்ளைகள்லாம் எங்கே இருக்கணும், அமெரிக்காவா, கனடாவா, ஜப்பானா, எல்லாத்தையும் ஆண்டவர் பிளான் பண்ணி வச்சுருக்கிறார். கரங்களை உயர்த்த இல்லையா சொல்லுங்கள். எங்கே போனாலும் இந்தியாவை மறந்துடக்கூடாது. கரங்களை உயர்த்த இல்லையா சொல்லலாமா? அப்படி தேவன் அநேக காரியங்களை நன்மையானபடி திட்டம் வைத்திருக்கிறார். நம்முடைய திட்டங்கள் அதற்கு மேலானது என்று சொல்ல முடியாது. அப்போ தேவனுக்கு முன்பதாய் நம்முடைய சுய திட்டங்களுக்கு அப்பாற்பட்ட கீழ்ப்படிதலை நாம் தேவனுக்கு முன்பதாய் வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். அடுத்தபடியாய் ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுய விருப்பங்களுக்கு அப்பாற்பட்டது. அங்கே பார்த்தீங்கன்னா விரும்பத்தகாத சூழ்நிலை. இங்கேருந்து புறப்பட்டு போயாச்சு, போய் பார்த்தா அந்த சூழ்நிலை எதுவுமே விரும்பத்தக்க சூழ்நிலை இல்லை. பார்த்தா அங்கே பஞ்சம் வருது, லோத்துடைய பிரிவு வருது. அப்புறம் ஆண்டரே சொல்கிறாரு, அந்த 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 தேசத்துலையுமே நீ பரதேசியாய் வந்து தங்கும் தேசத்தை நான் உனக்கு என்ன செய்வேன், சுதந்திரமாக தருவேன். அங்கேயும் ஒரு பரதேசி போல் அந்த நிலையற்றவனாக அங்கங்கேயும் அலையத்தக்க ஒரு சூழ்நிலை தான். ஆண்டு அங்கும் இங்கும் இடம் மாறி சூழ்நிலை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையற்ற வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேனே. இன்னொன்று கேட்டால் சாரால் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை, இல்லாமை. தேவன் நடத்தலும்படி கீழ்ப்படிந்து சென்ற அவருக்குள்ளாய் விரும்பத்தகாத சூழ்நிலை. இதெல்லாம் நான் விரும்பவே இல்லை பாஸ்டர், இப்படி ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கெல்லாம் இது பழக்கமே இல்லை. விருப்பமே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு நேராய் நடத்தப்படுகிற நிலைமையிலும் நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா? எப்பொழுதுமே நாம் விரும்பினதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது எப்படி இருக்கும், ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்படி பணங்கள் வந்துகிட்டே இருக்கும்போது, தந்தானே துதிப்போமே திருச்சபையோரே துதி பாடி பாடி தந்தானே அப்படின்னா, ஆமாம் ஆண்டர் தந்துக்கிட்டே இருந்தால் எப்படி சந்தோஷம். அப்படியே பார்த்தீங்கன்னா துதி தான். அப்படி பணத்தை எண்ணும் போதே ஸ்தோத்திரம் ஏசுநாதா, இந்த மாதிரி போய் பீரோவில் வைமா. பார்த்தீங்கன்னா எல்லாம் காலியாக ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே மோகமே இருள் அடைஞ்ச மாதிரி, துதியும் காணா, என்ன இல்லை அங்கே ஜபமும் காணும். என்னத்த அந்த மனுஷனை கட்டின நாள்லேருந்து எல்லாத்தையும் வலிச்சு தொடச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு டப்பா கிப்பா எல்லாத்தையும் தேடி மிஞ்சினது 10 ரூபா தான், இதுக்கு போய் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, நமக்கு இல்லாமல் இப்படிப்பட்ட விரும்பத்தகாத சூழ்நிலை வரும்போது மனசுக்குள்ளார ஒரு வெறுப்பு. என்னத்தை ஜோமனி, என்னத்தை ஆண்டர் தேடி, என்னத்தை ஆண்டர் வார்த்தையை கேட்டு. ஆனால் அந்த சூழ்நிலை மத்தியிலும் கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தின ஆபிரகாமை பார்க்கிறோம். இந்த சாராள் சொல்கிறாங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிங்க பார்க்கலாம். 16:2. சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறாரே, எனக்கு பிள்ளை இல்லையே. வாசிங்க. அடிமை பெண்ணோட
போய் சேரும். அங்கே பார்க்குறோம் அவங்க அடுத்த சாய் சொல்கிற நிலைமை. காரணம், ஒரு இல்லாமை, ஒரு சூழ்நிலை அவங்கள தடுமாற வைக்குது, அவங்க மனசை ரொம்ப கஷ்டத்துக்குள்ளார தள்ளுது. விரும்பத்தகாத அநேக சூழ்நிலைகளுக்குள் செல்லுகிற ஆபிரகாமை பார்க்கிறோம். அதன் மத்தியிலும் அவர் கீழ்ப்படுகிறதை பார்க்கும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விரும்பத்தகாத ஒரு சூழலுக்குள்ளாய் நம்ம இருக்கலாம். ஆனாலும் என் ஆண்டவருடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். கரங்களை உயர்த்தல் இல்லையா சொல்லாமா, சத்தமாக இல்லையா சொல்லாமா. யோபுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். எல்லாம் அகன்ற நிலைமை, அப்படிப்பட்ட ஒரு வேதனை, எல்லாம் இழந்து போயிடுச்சு. மனைவியே என்ன பண்ணுறாங்க, தேவனை தூசித்து ஜீவனை விடும். இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறது, பார்த்தா உடம்புலாம் என்னது, எரிபந்த கொப்பளம், அப்படியே சாம்பலை அள்ளி போட்டு சரட்டையை வச்சு எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்க நிலைமை. ஆனாலும் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். இன்றைக்கி நான் அவருடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பதாய் ஒரு வார்த்தை கூட பாவம் செய்யாத அளவுக்கு காத்து கொண்ட யோபுவை பார்க்கலாம். கடைசி வரையிலும் தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து தன்னை விட்டு கொடுத்த நிலைமை. கடைசி நிலைமையில் அந்த ரெட்டிப்பான நன்மை இவ்வளவத்தையும் கடந்து அடுத்ததா தன்னை பலவிதமாய் விமர்சித்து பேசின தன்னுடைய சிநேகிதருக்காக நீ ஜெபம் பண்ணு. அவன் சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணானா அவன் சிநேகிதனாகவே இல்லை. அவன் என்ன பண்ணுறான், ஒரு துரோகியா, உனக்கு இப்படிப்பட்ட காரியெல்லாம் நடந்திருக்குன்னா நீ அயோக்கியன்டா, நீ பாவிடா, நீ மோசமானவன்டா, அப்படி இப்படின்னு பல பட்டத்தை கொடுக்குறான் உட்காந்துக்கிட்டு. இந்த வேதனை விட இவர்கள் பேசுகிற வார்த்தை யோபு அப்படியே கிழிக்குது. என்னப்பா, ஏன்பா இவ்வளோ நாள் ஃப்ரெண்டாக இருந்தீங்களே, இப்படி கர்த்தரை அடித்தாருன்னா நீ எவ்வளோ பொல்லாதவனாக இருந்திருப்ப, நீ அவ்வளோ பொல்லாதவனா, நீனு என்னத்தை பண்ணியோ, என்ன பாவம் பண்ணியோ, மன்னிப்பை கேளு அப்படின்னு மாறி மாறி அவங்க பேசுகிற வார்த்தைகளால் பாதிக்கப்பட்ட நிலைமை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த சிநேகிதருக்காக நீ வேண்டிக் கொள்வியா? லாஸ்ட்டு சேலஞ்ச், ஆண்டவர் நான் வேண்டிக்கிறேன் ஆண்டவரை அப்படின்னா அவங்கள ப்ளஸ் பண்ணி ஜெபம் பண்ண பிறகு கர்த்தர் அப்போ யோபுடைய சிறையிருப்பை திருப்பி இரட்டத்தனையான நன்மைகளை தருகிறத பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் விருப்பமில்லாத விரும்பத்தகாத சூழ்நிலை, ஒரு மனுஷன் அப்படியே தவம் இருந்துக்கிட்டே இருந்தார். அது ஒரு கற்பனை கதை தான். அப்போ கடவுள் முன்னாடி வந்து கேட்டார், உனக்கு என்ன வேணும் மகனே, நீ தவம் இருக்கிற, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், உனக்கு என்ன தரேனோ அதை 2 மடங்கு உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தருவேன், கேள் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. உடனே அவன் கேட்டானா, எனக்கு ஒரு கண்ணு குருடாகணும் அப்படின்னு. என்ன ஒரு நன்மையை கேட்பானா இப்படி கேட்குற? இல்லை இல்லை, எனக்கு ஒரு கண்ணு குருடானா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணு அவனுக்கு 2 கண்ணு குருடாகும். அவனுக்கு அவன் நான் வாழ்கிறதெல்லாம் அடுத்தது அவன் காலி ஆகணும். இன்றைக்கி நிறையா நேரங்களில் நம்முடைய வாழ்வு என்பதை விட மற்றவன் வாழ்கிறது நம்மளால் பொறுத்துக்க முடியல. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ஆதங்க நிறையா நேரங்களில் உலகத்தின் மக்களை போல் வந்துடுது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அப்படி அல்ல, தேவனை சார்ந்து தேவனுடைய விருப்பத்துக்கு உகந்தவர்களாக, என்னுடைய சுய விருப்பத்தையும் தாண்டி எனக்கு இந்த விஷயம் மட்டும் பிடிக்கவே பிடிக்காது பாஸ்டர், இந்த இது நான் செய்யவே மாட்டேன், அப்போ பார்க்குறபடி நம்முடைய விருப்பத்தையும் கடந்து எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்காது. சில பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா எப்படின்னு கேட்டால், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு சிக்கன் இப்படி பண்ணால் தான் பிடிக்கும், இதுனா இப்படி பண்ணியிருக்கீங்க, இதை நம்ம தொடவே மாட்டேன். சில ஆள் சிக்கனே பார்க்காத உலகத்தில் எத்தனையோ ஆட்கள் இருக்குது. அம்மா அப்பா கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சா என்ன பண்ணுறதில்ல, அவங்களுக்கு ஒரு விருப்பத்துக்கு உகந்ததை தான் நான் செய்வேன். எனக்கு கத்திரிக்காயெல்லாம் பிடிக்காது அப்படின்னு பொறுக்கி போடுறாரு, அவங்க வாங்கிட்டு வந்து போட்டிருப்பாங்க கஷ்டப்பட்டு. இதெல்லாம் மாற்றணும். நன்மையானதுக்கு இணக்கமுள்ளவர்களாய் நாம் மாற வேண்டியது அவசியம். விருப்பத்தையும் கடந்த கீழ்ப்படிதல் நமக்கு தேவை. பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், அவர் தன்னுடைய விருப்பத்தையே நன்மையான விருப்பங்களாக மாற்றிக்கிட்டார். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, என்னால் இயன்ற மட்டும் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ரோமர் 1:15 ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். என்னால் எந்த அளவுக்கு இயலுமோ அந்த அளவுக்கு நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நான் விரும்புகிறேன்
அப்படிங்கிறார். அடுத்ததாக பார்த்தோம்னா 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12:15 அங்கே வாசிச்சிங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். 2 கொரிந்தியர் 12:15 வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் அத சந்தோஷமா நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் இன்னமும் நான் செலவு பண்ணவும் என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் செலவு பண்ணப்படவும்னா என்னையே நான் உங்களுக்கு செலவா கொடுக்கவும் நான் என்னவா இருக்கேன், நான் தயாரா, அதை விரும்புகிறேன். என்னையே செலவு பண்ணுறதுக்கு என் வாழ்க்கையே இன்னும் உங்களுக்காக செலவு பண்ண நான் விரும்புகிறேன். அவருடைய விருப்பத்தை பாரு. இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, இந்த தேகத்தை விட்டு நான் இன்னொரு தேகத்துக்குள் சென்று நான் பரலோகத்துக்கு போக நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். இன்றைக்கி அவருடைய விருப்பம்லாம் பாருங்கள், ஒரு தேவனை சார்ந்த ஆவிக்குரிய விருப்பங்களாய் மாற்றிக்கொண்ட அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விருப்பத்தை கடந்து, சுய விருப்பத்துகளை கடந்து தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டியது அவசியம். அப்பொழுது கர்த்தர் நமக்காக அநேக நன்மைகளை செய்வார். வேதம் சொல்லுகிறபடி சங்கீதம் 20:4 சொல்லப்பட்டபடி, அவர் உமது மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உடைய ஆலோசனைகளை எல்லாம் என்ன செய்வார், நிறைவேற்றுவார். இன்னைக்கு அவர் விருப்பத்தின்படி நீங்கள் உங்களை விட்டு கொடுக்கும் பொழுது நீங்கள் விரும்பினதை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். அநேக ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கெல்லாம் அந்த பிளைட்டை போய் பக்கத்தில் பார்க்கணுன்னு ஆசை, ஆனால் நான் ஊழியத்துக்கு வந்துட்டேனா அதெல்லாம் நமக்கு எங்கே நடக்க போகுதுன்னு அப்படியே விட்டுட்டேன் பாஸ்டர். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அந்த பிளைட்லேயே ஏறி தேசமாக போய் பிரசங்கம் பண்ணுற அளவுக்கு கர்த்தர் பயன்படுத்துகிறார். நான் விரும்பினதை விட கர்த்தர் அதிகமாக எனக்கு செஞ்சுருக்கிறேன். இதுபோல் உங்கள் விருப்பத்தையும் தாண்டி விரும்பத்தகாத சூழ்நிலையில் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் விரும்பினதற்கும் மேலாய் கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களை ஏமாற்றி விடுகிறவர் அல்ல, அவர் உங்களை கைவிடுகிறவர் அல்ல. விரும்பினதற்கும் மேலாய் கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்வார். கரங்களை உயர்த்தலையா சொல்லாமா? கடைசியாய் நாம் பார்த்தோம்னா ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் எப்படிப்பட்டதுன்னா, சுய உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட கீழ்ப்படிதல். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் அங்க அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அவனை தகன பலியாக பலியிடு. பார்க்குறோம் இந்த இடத்துல இந்த ஒரு காரியத்தை நாம் சற்று கூட யோசிக்க முடியாத ஒரு விஷயம். எந்த ஒரு தகப்பனும் எந்த ஒரு தாயும் தன் பிள்ளையுடைய மரணத்தை செய்தியை கூட கேட்க விரும்ப மாட்டாங்க. அதை அவங்களால தாங்கிக் கொள்ளவே முடியாது. உங்கள் பிள்ளை செத்துட்டான் அப்படின்னு கேட்டாலே நமக்கு என்ன ஆயிரும், இருதயமே வெடிச்சது போல. எத்தனையோ பேர் நம்ம பார்க்குறோம். ஆனால் தன் பிள்ளைய தானே கொண்டு போய் பலிபீடத்தில் வச்சு தானே வெட்டி கொல்லணும். இது எவ்வளோ ஒரு சங்கட்டமான ஒரு சூழ்நிலை. தன்னுடைய உணர்வுகள் அத்தனையும் கடந்த ஒரு கீழ்ப்படிதல். அன்னாள் செய்தது கூட அந்த அம்மா கொண்டு போய் அந்த தேவாலயத்தில் விட்டுட்டு வந்து வீட்டுக்கு வந்து கூட அழுது மனசை ஆற்றிட்டு இந்த அம்மா இருந்துட்டு இடையில சட்டையை தச்சு கொண்டு போய் கொடுத்து பார்த்துட்டு வரலாம். ஆனால் இது எப்படி தெரியுமா, இதை அப்படியே வெட்டணும், பலிபீடத்தில் வச்சு வெட்டணும், வெட்டி அந்த பிள்ளையை எரிக்கணும். அதுக்கு தான் கட்டை, அதுக்கு எல்லாத்துக்கும். ஆனால் இப்படி ஒரு தடை வரும் என்பது ஆபிரகாமுக்கு நம்ம படிக்கிறதுனால இப்படி நடந்துற போதுன்னு கேஷுவலாக படிக்கிறோம். இப்படி ஒன்று நடக்கும்னு ஆபிரகாமுக்கு தெரியாது. அந்த கடைசி லாஸ்ட் மினிட்ஸ் எப்படி இருந்திருக்கும் சொல்லப்போனால், கர்த்தர் நைட்டு பேசியிருப்பார். அன்றைக்கி நைட்டெல்லாம் ஆபிரகாம் தூங்கியிருப்பார்னு நினைக்கிறீங்க? அந்த அம்மா கேட்டிருப்பாங்க, என்னங்க சாப்பிட வாங்க, என்னங்க ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா சாப்பிட, நீ சாப்பிட்டு படுமா, சரி அங்கே வச்சுருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு இடையில இருந்துச்சு. பார்த்தா என்ன படுக்காமே உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க, நைட்டெல்லாம் படுக்கலையா? இந்த மனுஷனுக்கு அப்படியே எப்படி இருந்திருக்கும், திக்குன்னு மனசு. காலையில் என் பிள்ளைய கொண்டு போய் என்ன பண்ணோம், பள்ளி கொடுக்கப்பார். எவ்வளோ ஒரு உள்ளத்துக்குள்ளே இந்த உணர்வை கடந்த நிலைமை. காலைல இருட்டோடே கிளப்புறார், கட்டையை கட்ட எல்லாம் கட்டு, வேலைக்காரனை கூப்பிடு. அப்போ அந்த ஒரு கட்டத்தில் தன் பிள்ளை கேட்குது, அப்பா விறகு எல்லாம் இருக்குது,
பழி எடுக்காமல் வந்துட்டீங்களேப்பா. அதை கேட்கும்போது எவ்வளோ இருதயம் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். அந்த பிள்ளைகிட்ட கர்த்தர் பார்த்துக்குவார்ப்பா. ஆனால் அங்கே போன ஒரு பாடு நல்ல ஒரு வாலிபன், அவன் நினச்சா ஓடி இருக்கலாம். அவன் கையையும் காலையும் கட்டி அதே பலிபீடத்தில் படுக்க வச்சு, நீ தான்ப்பா பழி, படுத்துக்கோப்பா, அப்பா உன்னை வெட்ட போகிறேன். அந்த பிள்ளை, அப்பா என்னை வெட்டிடுவீங்களாப்பா அப்படின்னு அந்த பிள்ளை எப்படி அந்த அந்த வார்த்தைகளை எவ்வளோ உணர்வுகளை கடந்து என் தேவனுக்கு முன்பதா அந்த கத்தியை எடுத்து ஓங்கின பிறகு தான் ஆண்டை தடுக்கிறார். அதை தடுப்பார் என்பது ஆபிரகாமுக்கு தெரியாது. தன்னுடைய சுய உணர்வுகளையும் கடந்த ஒரு கீழ்ப்படிதல். இன்றைக்கி நிறையா நமக்கு இமோஷன்ஸ் அநேகம் உண்டு. இன்னும் சொல்லணும்னா சென்டிமெண்ட் நிறையா இருக்கும். இதெல்லாம் தகர்த்து நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14:26 வாசிங்க பார்க்கலாம். இயேசு சொல்லுகிற வார்த்தை, என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால், அவங்கள வெறுக்காவிட்டால் எனக்கு சீசரா என்ன செய்ய மாட்டாங்க. தன்னுடைய உணர்வின் அடிப்படையில் தேவனுக்கு மேலாய் அல்ல, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி காட், அதுக்கு அடுத்தது தான், செகண்டரி தான். அப்படிப்பட்ட நிலைமையில் இல்லைன்னா நீ என்னல்லப்பா, சீசனே இல்லை. நிறைய காரியங்கள். அப்போ இந்த உணர்வுகளையும் கடந்து தேவனை நேசிக்கிற கீழ்ப்படுகிற அனுபவம் ஆபிரகாமை பார்க்கிறோம். ஏசு ஆண்டவரும் அப்படிப்பட்ட மேலான தியாகத்தை நமக்காக செய்தார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிறது, அதாவது அவர் மயிர் கத்தரிக்கிறதுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல அவர் என்ன பண்ணாராம், வாயை திறவாதிருந்தார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தில் 3லிருந்து இங்கே வாசிங்கன்னா அங்கே இயேசுடைய பாடுகளை குறித்து அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறோமா இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக இந்த 7வது வசனத்தை பாருங்கள். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்துகிறனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஆண்டவர் எவ்வளோ காரியத்தை தன்னுடைய இமோஷன்ஸ் அத்தனையும் அடக்கி நமக்காக சகித்தார். சிலுவையில் தொங்கும்போது கூட சொல்கிறாங்க, நீர் தேவனுடைய குமாரனெல்லாம் இறங்கி வாப்பா, பெருசா அங்கே பாடுபடுத்துகிறப்ப இந்த யூதருடைய ராஜாப்பா, கிரீடம் கொண்டு வாங்கப்பா ராஜாக்கு. இன்றைக்கி தேவனுக்காக பரியாசங்களை சந்திக்க விரும்புகிற வாலிபர்கள் எத்தனை பேர். இந்த பைபிள்லாம் வேணாமா, அது இவ்வளோ பெருசாக இருக்குது, எனக்கு தெருவில் தூக்கிட்டு போக வெக்கமாக இருக்குது அப்படின்னு மாடல் பைபிளை உபயோகப்படுத்துகிற அநேக வாலிபர்களை பார்க்கும். இயேசுவை பற்றி வெளியில் சொன்னால் அப்புறம் அவன் அல்லேலியாக்காரனா என்னை கிண்டல் பண்ணுவாங்க கிளாஸில், அதனால் ஆண்டரை வெளிப்படுத்த மாட்டேன். இப்படி வாழுகிற வாலிபர்கள் எத்தனை பேர். இன்றைக்கி இயேசு ஆண்டவர் தன்னுடைய உணர்வின் பக்கங்கள் எல்லாவற்றையும் ஓரந்தள்ளி நமக்காக எல்லாவற்றையும் சகித்தார். நமக்காக எல்லாவற்றையும் சகித்தார். பேதுரு 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23லையும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தம்மை பாடுபடுத்துகிறவங்களுக்கு முன்பாக பயமுறுத்தாதிருந்தார், அவர் சத்தமிடாத ஆட்டை போல இருந்தார். அங்கே வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பதில் வையல திட்டம் போது பதிலுக்கு திட்டாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தன்னை ஒப்புவித்தார். பாருங்க எந்த அளவுக்கு ஆண்டவர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உணர்வுகளையும் கடந்து நான் கீழ்ப்படுகிறேனா, என்னுடைய இமோஷன்ஸ்க்கு நான் இடம் அளிக்கிறேனா, என்னுடைய இமோஷன்ஸ்லாம் இல்லை, ஏன்னா எனக்கு எதுவுமே இல்லை. ஊழியத்துக்கு வரும்போது சொல்லுவாங்க, எங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை, ரோஷம் இது எதுவுமே இருக்கக்கூடாது. அதுதான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி. அந்த அப்ளிகேஷனில் அது இருக்காது. அந்த கேள்வி நாங்கள் கேட்குறோம், நீங்கள் உங்களுக்கு அதெல்லாம் விட்டுட்டிங்களா அப்படின்னா போங்க சாப்பலுக்கு அப்படிம்பாங்க. இன்டர்வியூவில் கேட்குற கேள்விகள்லாம் இப்படி தான் வித்தியாசமாக தான் இருக்கும். என்ன பண்ணாலும் எல்லாத்தையும் நீங்கள் விடணும். தன்னுடைய உணர்வுகள் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி
தேவனுக்கு கீழ்ப்படுகிற அனுபவம். உண்மை. கர்த்தர் இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படுதலை தருவாராக. தேவனுக்காக எப்படி கீழ்ப்படுகிறோம்? முதலாவது பார்த்ததின்படி நம்முடைய சுய திட்டத்திற்கு அப்பாற்பட்டு கீழ்ப்படுகிறோமா? நம்முடைய சுய விருப்பத்துக்கு அப்பாற்பட்டு கீழ்ப்படுகிறோமா? நம்முடைய சுய உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படிதனால் வருகிற ஆசீர்வாதங்கள் உண்டு. தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்பது தேவனுக்கும் தேவனால் நியமிக்கப்பட்ட அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படுகிறது. அவங்க மேலான பெற்றோருக்கு நாம் கீழ்ப்படியணும், ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படியணும், நமக்கு மேலாய் சத்தியத்துக்குள் நடத்துகிறவர்களுக்கு நாம் கீழ்ப்படியணும், நமக்கு வயது முதிர்ந்தவர்களுக்கு நாம் கீழ்ப்படியணும். கர்த்தருக்குள்ளான நன்மையான விஷயங்களை சொல்லுகிற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய தன்மை நம்மிலே பெருகணும். எபிரேயர்கள் நிருபம் 13:17 சொல்லப்பட்டிருக்கு, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து அவங்க எப்பொழுதும், அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்களுக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யுங்க? அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அதை செய்தால், அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. அது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லப்பா. இன்னைக்கு நமக்கு மேலாய் நம்மை நடத்துகிற போதகர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். சக மனிதர்களுக்கு மேலான மூப்பர்களுக்கு, வயது முதிர்ந்தவர்களுக்கு மூப்பர்களுக்கு கீழ்ப்படியணும். 1 பேதுரு 5:5 சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய கீழ்ப்படிதல் தேவனுக்கு முன்பதாய் கீழ்ப்படுகிறோம் என்பதை நம்ம சக மனிதர்களுக்கு தெரியும். உங்களுடைய கீழ்ப்படிதல் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. நீங்கள் கீழ்ப்படுகிறீங்க தேவனுக்கு முன்பதாக அப்படின்றது எல்லாருக்கும் தெரியணும். அதுதான் இன்றைக்கி. அப்படிப்பட்ட நிலைமையில் நாம் வளருவோம். இந்த ஆசீர்வாதத்தின் சகல நன்மைகளை, ஆபிரகாமின் கீழ்ப்படிதலினால் வந்த அநேக நன்மைகள், அது அத்தனையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் தருவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு பங்காளிகளாய் நாம் மாறுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாம் இருக்கிற இடத்தில் தயவாய் எழும்பி நின்று கர்த்தர் நம்மோடு பேசின நல் வார்த்தைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசின நல் வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நல்ல கர்த்தரை துதிக்கலாம். கர்த்தாவே, நீ நல்ல தேவன் ஆண்டவரே. உடைய வசனம் எங்களை உயிர்ப்பிக்க வல்லதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் பேசின இந்த வார்த்தைகளின்படியாய் கர்த்தர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய இருதயங்களுக்குள்ளாய் அப்படிப்பட்ட இணக்கமுள்ள இருதயத்தை, கீழ்ப்படிதலான இருதயத்தை கர்த்தர் தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். எத்தனை பேர் நான் தேவனுக்கு கீழ்ப்படிய என்னை விட்டு கொடுக்குறேன்னு சொல்றவங்க எல்லாரும் கண்களும் மூடப்படட்டும். எல்லாரும் ஜெபசிந்தையோடு இருப்போம். தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் கீழ்ப்படிய என்னை ஒப்பு கொடுக்குறேன், இன்னும் அதிகமாய் கீழ்ப்படிய என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியணும், மேலான அதிகாரம் உள்ளவர்கள் கீழ்ப்படியணும். என்னுடைய கீழ்ப்படிதல் யாவருக்கு முன்பதாய் தெரிந்திருக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களை சாட்சி உள்ளவங்களா மாற்றுங்கன்னு சொல்லி மெய்யான ஒரு அர்ப்பணத்துக்குள்ளாய் வரலாம். கர்த்தர் நல்லவர். தேவன் நம்முடைய அர்ப்பணத்தை கனம் பண்ணுகிறார். கர்த்தர் நம்முடைய அர்ப்பணத்தை கண்ணோக்கி பார்க்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம், நம்மை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். கர்த்தாவே, தெய்வீக நன்மை, ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்டாகிறதுக்காக சோதரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துகிறதுக்காக சோதரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மையானதை செய்ய போறதுக்காக சோதரம். அன்றே கைவிடாதபடி கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை தூக்கி எடுப்பீராக. ஆபிரகாமின் தேவன் நம்முடைய பிள்ளைகளின் தேவனாயிருந்து விடுவிக்க வல்லவராயிருக்கிறதுக்காக சோதரம். கர்த்தருடைய பிள்ளைகள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான காரியத்தை செய்தலும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய திட்டங்களுக்கு மேலாய் கர்த்தர் நன்மையான திட்டத்தை செயல்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். அவருடைய விருப்பங்களுக்கு மேலாய் கர்த்தர் உம்முடைய மன விருப்பத்தின்படி தந்தல்வார்ந்த வார்த்தையின்படி கர்த்தர் நீ நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவருடைய உணர்வுகளின் பக்கங்கள் எல்லாம் தேவனுக்காக அர்ப்பணிக்கப்படட்டும். ஆண்டவரே, கர்த்தாவுடைய அர்ப்பணத்தை கண்டு கர்த்தருடைய மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடை கட்டும்படி ஜெபிக்கிறோம். இருதயங்களை கர்த்தர் களிப்பாக்கும்படி ஜெபிக்கிறோம். நன்மையான ரீதியில கர்த்தருடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்தும்படி ஜெபிக்கிறோம். தேவனுக்கு முன்பதாய் கீழ்ப்படிய கர்த்தர் கிருபைதாங்க. இப்படி வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லார் மேலும் கர்த்தருடைய கரம், ஆசீர்வாதத்தின் கரம் தங்கி நடத்துவதாக சமூகத்தில் முற்றும்படி எங்களை தாழ்த்துக்கிறோம்.
உடைய நாமம் மாத்திரம் மைப்படட்டும். சகல துதி கனமை உமைக்கே நாங்கள் எடுக்கிறோம். இந்த ஆராதனை நீங்க மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நல்ல கரங்களை தட்டி நாம் யாவரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவ ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் தெய்வீக சமாதானம் நம்ம அனைவரோடும் கூட நம்முடைய குடும்பத்தார் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களும் கிறிஸ்து இயேசுவின் வருகை பெருந்து காப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.